அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி 3வது நோன்பு சஹர் வேலை தொழுவ வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு தொழுவ லோகர் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்பி வந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே தண்ணி. பார்த்தா பாட்டிலேருந்து லீக் ஆயிருந்துச்சு. அப்புறம் பாட்டிலில் மாத்திரன்னு மோப் போட்டு தொடச்சிட்டு வேறு பாட்டிலில் மாற்றி ஊற்றிட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் திரும்ப மோப் போட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து வாடா நோம்பு திறக்க போகலான்னு சொன்னான். சரின்னு கஞ்சியை கையில் வாங்கிட்டு பைனாப்பிள் பில்டிங்கை பார்த்துக்கிட்டே போனோம். பார்த்துக்கிட்டே போகிற வழியிலே ஷேக் ஜயத் மாஸ்க் வந்துருச்சு. ஷேக் ஜயத் மாஸ்கில் தான் இன்றைக்கி நோம்பு திறக்கலான்னு பிளானு. வெளியிலேருந்தே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரின்னு உள்ளே போய் பார்க் பண்ணலான்னு உள்ளே போனால் அவ்வளோ க்ரௌடு. ஒரு வழியாக பார்க்கிங்கை தேடி கண்டுபிடிச்சி பார்க்கிங்கை போட்டுட்டு பசங்களோட வந்திருந்தேன். எல்லாரோடையும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம். நான் நோம்பு திறக்கும் போது வெடிக்கிற கேனன் அதை பார்த்துட்டு அப்படியே நோம்பு திறக்கிற இடத்துக்கு போய் ஒரு வழியாக இடத்த பிடிச்சி நோம்பு திறக்க உட்காந்தாச்சு. இதான் நோம்பு திறக்க அங்கே பள்ளியில் கொடுத்தாங்க. நாங்கள் கஞ்சியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த சன்செட்டை அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே மகரிப்புக்கு பாங் சொல்லிட்டாங்க. அப்புறம் நோம்பை பேரிச்சை மலம் தின்னு தண்ணியை குடித்து அப்புறம் வழக்கம் போல் கஞ்சியை குடித்து நோம்பை திறந்தாச்சு. அப்புறம் ஒதுவெடுக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி ஒதுவெடுத்துட்டு வெளியிலேயே மகரிப்பும் முடிச்சாச்சு. உள்ளே போக முடியல, அவ்வளோ குரோடு. அப்புறம் வர வழியில் அப்படியே அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த கேனன் போடுற இடத்த திரும்ப வந்து பார்த்துக்கிட்டு பார்க்கிங் வந்தாச்சு. நல்லதுமா நோம்பு திறந்தாச்சு, மகரிப் தொழுதாச்சு, இஷா தொழுதாச்சு, திராவியா முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயிட்டு குரானை வந்துட்டு படுக்க வேண்டியதான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.